ஃபஸ்ட்டு மாடலில் லாஸ்ட் கொஷின் பாருங்கள். 12 மணி 5 நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே உள்ள கோணத்தை காண்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாக் போட்டுங்க. கிளாக் போட்டுட்டு இப்போ வந்து 12 மணின்னு சொல்லிட்டாங்க. சின்ன முள் வந்து 12லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நகர்ந்து போயிருக்கும். 12க்கு நேராக இருக்காது. பெரிய முள் பார்த்திங்கன்னா 1க்கு நேராக இருக்கும். 5 நிமிஷம் தான் 1க்கு நேராக தானே இருக்கும். அப்போது இந்த முள்ளுக்கும் இந்த முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து சின்ன முள் நகர்ந்த தூரம் வந்து நமக்கு தெரியாது. சின்ன முள் நகர்ந்த தூரம் கண்டுபிடிக்கத்தான் சிறிய முள் நகர்ந்த தூரம் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குது. சிறிய முள் நகர்ந்த தூரம் ஈக்குவல் டு x/2. எக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எத்தனை நிமிஷம் நாங்கள் கடந்திருக்கோ அதை டிவைட் பை 2ன்னு போடுங்க. அப்போது x/2 ஈக்குவல் டு 5/2. அப்படின்னா 2.5 டிகிரி நகர்ந்துருக்கும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். ஏன்னா வந்து ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கும் இடையிலேயே பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கும். அதில் 30 டிகிரியில் 2.5 டிகிரி போச்சிங்கன்னா 30 டிகிரி மைனஸ் 2.5 டிகிரி மீதி பார்த்திங்கன்னா 27.5 டிகிரி இருக்கும். அதாவது 12 மணி 5 நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் பார்த்திங்கன்னா 27.5 டிகிரி. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா 27.5 டிகிரி.